நெல் ரகங்கள், குறிப்பாக ஆடிப்பட்டத்திற்கு ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ற சிறந்த நெல் ரகங்கள் ஒரு 5 ரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ரகங்கள் மற்றும் அதனுடைய குணாதிசயங்கள் மற்றும் லாபம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ற 5 நெல் ரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் முதலாவது வந்து நம்ம அதிகமாக பயிரிடப்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ADT 37. ADT 37 அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது 37 ரக நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ADT 37 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறுகிய கால வயதுடைய நெல் ரகம். குறிப்பாக வந்து 110 நாளில் வந்து விளைச்சல் கொடுக்கக்கூடிய நெல் ரகம். அதாவது நாற்றங்காலையும் சேர்த்து 110 நாளில் விளைச்சல் கொடுத்துடக்கூடிய ஒரு ரகம். அது மாதிரி இது வந்து அதிகப்படியான சாகுபடி செலவுகள் இல்லாமல் மிக குறைந்த சாகுபடி செலவில் பண்ணக்கூடியது. அது மாதிரி மிக எளிமையாக அனைவரும் சாகுபடி செய்யக்கூடியது. குறிப்பாக அதிகப்படியான நோய் தாக்குதல் மற்றும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் மிகவும் எளிமையாக வரக்கூடியது. அது மாதிரி சாயக்கூடிய தன்மை இல்லாமல் நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி விளைச்சல் தரக்கூடிய அந்த நெல்கள் வந்து நெல்மணி வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல வேல்யூ சந்தை மதிப்புடையது. அது மாதிரி நிறைய இட்லி போன்ற பதார்த்தங்களுக்கும் தேவைப்படுறதுனால நிறைய வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகம். இது வந்து குறைந்த சாகுபடி செலவு மற்றும் குறைந்த அளவு நிர்வாகத்தன்மை கொண்டதாக இருக்குது. அது மாதிரி வந்து குறைந்த அளவு பராமரிப்பு இருந்தாலே நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. அது குறுகிய கால நெல் அப்படின்றதுனால குறைந்த அளவு தண்ணீர் உடையவர்கள் கூட சாகுபடி செய்யக்கூடியது. மற்றும் வந்து இந்த படத்தில் வந்து அனைவருமே வந்து சாகுபடி செய்யக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது இந்த ADT 37 அல்லது சின்ன குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு மிக சிறந்த ரகம். அதுக்கு அடுத்தது வந்து இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக திருவண்ணாமலை, வேலூர் போன்ற பகுதியில் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய இன்னொரு ரகம். கடலூர், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதியில் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய இன்னொரு இரண்டாவது ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ற சிறந்த ரகம் வந்து பகுதிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு ரகம் வந்து CR 1009 அப்படின்னு சொல்லக்கூடியது. CR 1009 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 140 நாள் வயதுடைய நெல் ரகம். 140 நாள் 155 நாள் வரைக்கும் ஆகும். 145 நாள்லேருந்து 155 நாள் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு நீண்ட கால நெல் ரகம் அப்படின்னு சொல்லலாம். 5 மாதங்கள் தாண்டி வரக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குண்டு அப்படின்னு அழைக்கப்படுது. CR 1009 அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடியது, குறைந்த பராமரிப்பு செலவுடையது. இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது, அது மாதிரி குறைந்த பராமரிப்பு செலவுடையது. அது மாதிரி வந்து அதிகப்படியான நோய் தாக்கம் மற்றும் பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து மிக குறைந்த செலவில் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மேலும் அது இதனுடைய சிறப்பு இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை. குறிப்பாக வந்து சொன்னீங்கன்னா CR 1009 அப்படின்னு சொல்கிறதுல இன்னொரு ரகம் இருக்குது, CR 1000 sub-1 அப்படின்னு சொல்லுவாங்க. CR 1009 அதுலேருந்து sub-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரகம் இன்னும் வந்து வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய, அதாவது குறிப்பாக வந்து இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி இப்போ ஆடிப்பட்டம் போட்டோம்னா மழை வரும், மழைக்காலங்களையும் தாண்டி நமக்கு வந்து வளரக்கூடியது. அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்ல மகசூல் தரக்கூடியது, சாயாத தன்மை கொண்டது. மேலும் அதிகப்படியான மகசூல் தரதை விட அது மாதிரி வந்து குறைந்த விவசாய செலவு, அதாவது குறைந்த சாகுபடி செலவு கொண்டது. அது மாதிரி சந்தை மதிப்பு மார்க்கெட்லேயும் வந்து நல்ல தானியங்கள் வந்து அரிசி, நெல் வந்து நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்குது.